லவ்க்கும் ட்ரூ லவ்க்கும் ஆக்சுவலி ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போது இனிஷியலி 2 பேர் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தோன்னே டமால்னு பற்றிக்கும். அந்த ஸ்டேஜில் அவங்க தான் நம்ம உலகம் தோணும். வேறு ஏதாவது பொண்ணை பார்த்தா நம்ம மண்ணை பார்த்துட்டு போவோம். சாப்பிட்றப்ப டெக்ஸ்டிங், குளிக்கிறப்ப டெக்ஸ்டிங், தூங்குறப்ப டெக்ஸ்டிங், ஈவன் வண்டி ஓட்டினா கூட ஒத்த கையில் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே போவோம். பிகாஸ் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு அவங்கள பற்றி அவ்வளோவா எதுவும் தெரிஞ்சிருக்காது. என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன பண்ணால் ஹர்ட் ஆவாங்க, அந்த கியூரியாசிட்டிலேயே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தலையில் தூக்கி வச்சு ஆடுவோம். பட் ஒன்ஸ் 2 பேத்துக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, அவங்கள பற்றி அவங்களுக்கு ஈச் அண்ட் அதர் புரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிச்சுன்றப்ப அதை கல்யாணம் வரைக்கும் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெறும் லவ் மட்டும் போட்டாது. அங்கே தான் ட்ரூ லவ்ன்ற ஒரு விஷயம் முக்கியமாக தேவைப்படும். பிகாஸ் இந்த ஸ்டேஜில் அவங்க தப்பு பண்ணால் அதை நம்ம மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னும் மோஸ்ட் கேஸில் அவங்க பண்ணுற தப்புக்கு சம்டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஏதாவது ஒரு சண்டை வரப்ப நம்ம மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, நம்ம எதுவும் கோவத்தில் வார்த்தை விட்டுறக்கூடாதுன்ற பொறுமையாக நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலையும் நிறைய வரும். அதனால தான் சொல்கிறேன், லவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் 10-15 லவ் கூட பண்ணிக்கலாம். பட் ட்ரூ லவ்ன்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மெச்சூர்டாக இருக்கணும். உங்கள் ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு ஏஜாக இருக்கணும்.